140 கார். நீ வந்து அந்த டஸ்ட்பின் எடுத்து 134 கொட்டுற. இவ்வளோ நாள் நீ வந்து நான் 134 கார் நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படி பார்த்துங்க. ஏன்னா கேட்டால் ஒரு 140க்கு டஸ்ட்பின் இல்லைன்னு சொன்னவர். பாருங்க, அவர் 140 இருக்கிற டஸ்ட்பின் எல்லாம் கொண்டாந்து குப்பையெல்லாம் இங்கே கொட்டிட்டு போகிறாரு. நல்லா கேட்டுங்க. இதுக்கும் கார்பரேஷன் கமிஷனர் தான் உடந்தையா? சொல். நீங்கள் எந்த வார்டுமா? 140 வார்டு. 140 வார்டு சொல்லியும் ஏற்கனவே எடுத்தும் திருப்பி கொண்டாந்து கொட்டுற. ரைட், பாருங்க. 140 காருங்க. வா வா. நல்லா கேட்டுங்க சார். பப்ளிக்கு 140 காரங்களுக்கு குப்பை தொட்டி டஸ்ட்பின் இல்லையா? இங்கே கொண்டாந்து திட்டம் போட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை நாசம் பண்ணணும்னு ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். எங்கெங்கே இருக்காங்கலாம் வந்து பார்த்துங்க. நல்லா இந்த இடமே நாஸ்தியாக போயிருந்துச்சு. அது மறுபடியும் முடிச்சுட்டு டஸ்ட்பின் பக்கம் இது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டேன், திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இதை வந்து இப்போ வெயில் காலத்துக்காக காஞ்சி போகுது. இதே மழை காலமாக தான் இது என்ன ஒன்று பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, ஒரு வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் சொல்லித்தராங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 30-40 குழந்தைங்க. இதை 2 நாளாக 3 நாள் நினைக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸுங்க கொண்டாந்து இங்கே தான் பைக்கில் நிறுத்தி அந்த குழந்தைங்களை இறக்கி விட்றாங்க. நல்லா கேட்டுங்க. இந்த ஷூவில் பட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்டில் போய் அந்த வீட்டுக்குள்ளார ஷூவை வெளில கழட்டி போட்டு தான் படிக்க போகுதுங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட்டு பண்ணுறதுக்கு இந்த கார்பரேஷன்காரங்களும் இங்கே போட சொன்னவங்க யாருன்னு கேட்டால் கவுன்சிலரா. இந்த இடம் எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு இந்த பதில் வரல. லைவ் வச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே போட சொன்னது யாரா? கவுன்சிலரா. அதுக்கப்புறம் கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ண பிறகு அவர் சொன்னார், இந்த 140 கார் தான் சொன்னார், கவுன்சிலர்லாம் இங்கே வரமாட்டாங்க, ஆனால் நீங்கள் தான் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் யாரோ இந்த கார்பரேஷன் இன்ஸ்பெக்டருக்கு யாரோ சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணால் வரல. இன்னொரு விஷயம், இப்போது இந்த இடத்துல வேக்கண்ட்டாக இருக்குங்கிறது எப்படி தெரியும்? இவரே பேசுகிறாரு. யார் பேசுகிறாங்க? சம்மந்தம் இல்லாமலும் ஏற்கனவே இருந்தது இருக்கட்டியா, இடையில இல்லாமல் போச்சுல்ல, எடுத்தாங்கல்ல. எடுத்துட்ட பிறகு திருப்பி வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தொட்டி வைக்கணுமா உள்ளார. அதாவது மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு. இப்போ ஏற்கனவே மாம்பழத்தில் ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் மக்கும் குப்பை வச்சிட்டு இருக்காங்களா? அது மட்டும் இருக்கட்டும். இந்த தொட்டி இல்லாத காலத்தில் இந்த 44 குடும்பம் கொண்டு வெளியில் தானே போட்டாங்க. கேட்டால் இந்த 44 குடும்பங்காரங்க இங்கே போடுறாங்கன்னு. 44 வருஷமாக இந்த இடத்த குப்பை தொட்டியாக்கி நாசம் பண்ணி தெரிஞ்சு சுத்தம் போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 134 காரங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. இந்த 140 காரங்க மட்டும்தான் அங்கேருந்து கிளம்பி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கல. நான் 140 இருக்கிறவங்க தான் இது தெரிஞ்சு கொண்டாந்து இங்கே குப்பை தொட்டி நிரப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், வியாதி வந்தால் இந்த வியாதிக்கான காரணம் கவுன்சிலர்னு சொன்னாங்க. கவுன்சிலரு இன்னொன்று
இந்த கார்ப்பரேஷன் எம்ப்ளாயிஸே கார்ப்பரேஷன் ஆஃபீஸர், இதில் எந்த மாற்றமும் இல்லை.